எனக்கென தந்திடும் வலக்கரம் என்னை உயர்த்திடும் என் தேவனே. யெகோவா ஈரே, 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 யெகோவா ஈரே. மத்தியில் வந்திருக்கிறாங்க. அவங்க பெங்களூர் பட்டணத்தில் நம்முடைய FGAG சபையில் போதகராக, உதவி போதகராக, இந்தி சர்வீஸ் நடத்துகிற போதகராக அவர்கள் இருக்கிறார்கள். அவருடைய குடும்பமாய் வந்திருக்கிறாங்க. அவருடைய துணவியார், 2 பிள்ளைகள். அவருடைய துணவியார் இந்தியன் ஏர்ஃபோர்ஸில் ஸ்டாஃப் நர்ஸாக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க ரிட்டையர்மெண்ட் ஆக போகுது. பிள்ளைகள் 2 பேர் தான் அவங்க கூட நின்று பாட்டு பாடினது. 3 பிள்ளைகளில் ஒரு பிள்ளைகள் திருமணம் ஆயிற்று. ஒரு நல்ல தேவனுடைய மனுஷனோடு எங்களுக்கு தொடர்பு ஏற்படுத்த ஆண்டவர் இந்த நாட்களில் எங்களுக்கு உதவி செய்தார். அதற்காக நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். அவர் இந்த நாளில் குடும்பமாய் நம்மத்தில் வந்திருப்பது ரொம்ப சந்தோஷம். அவர்களை நம்ம எல்லாரும் கரங்களை தட்டி வரவேற்போம். பொழுது அவர்கள் கர்த்தருடைய வார்த்தையை ஐ வெல்கம் பாஸ்டர் and the entire family. So today our dear pastor will share the word of God. Amen. Hallelujah. Amen. Praise the Lord. Praise the Lord. मैं हिंदी में भी बात कर सकता हूँ और इंग्लिश में और मराठी में, लेकिन तमिल अभी कंजो कंजो थोड़ा है, कोई बात नहीं. लेकिन आई एम रियली थैंकफुल टू गॉड फॉर ब्रिंगिंग मी इन दिस प्लेस. इट्स a joy for me to come and worship the Lord in this beautiful church. இந்த கால வேளையில் ஆண்டவர் என்னை குடும்பமாக இந்த இடத்துல கொண்டு வந்ததற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். உங்களோடு கூட இந்த அருமையான சபையிலே கர்த்தரை ஆராதிப்பதில் நான் மிகவும் சந்தோஷப்படுகிறேன். Don't we look like brothers? எங்களை பார்க்கும்போது சகோதரர்களாய் தெரிகிறதா? This is the way God brings people of God together. இதுதான் ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை ஒன்று சேர்க்கிறது. I had not known Pastor Ebenezer, but through some friend, Pastor Seema's son, Brother Nikhil, who comes here for mission trip, he told me there is a pastor here. And I was so happy that Pastor Ebenezer has opened his house, a very good hospitality, very good food. Amma, thank you. And we thank for the church and all the believers here. எனக்கு உங்களுடைய போதகரை தெரியாது. ஆனால் எங்களோடு கூட ஊழியம் செய்கிறதான ஒரு போதகுடைய மகன் சில நாட்களுக்கு முன்பதாக பிரதர் நிக்கில், உங்களுக்கு அநேகர் தெரியும், இங்கே வந்திருந்தார். ஒரு வாலிபர் கூட்டத்தில் இரவில் பேசினார். அதற்கு பின்பு 1 மாத காலம் ஆய்பந்தரில் போயிருந்து ஊழியம் செய்தார். ஸோ அவர் தான் எனக்கு பாசை அறிமுகம் செய்து வைத்தார். அவர் மூலமாய் நான் இங்கே வந்தோம். குடும்பமாக எங்களை ஒரு நல்ல அருமையான உபசரிப்பு எங்களுக்கு கொடுத்தார்கள். அப்படி அன்புக்காக நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். I want to bring greetings from Full Gospel AG Church, Pastor Reverend Paul Thangaya. He has sent his greetings personally, and before I left, he prayed for me and sent greetings to all the AG churches here. இங்கே இருக்கிறதான எல்லா ஏஜி சபைகளுக்கும் நான் அந்தமானுக்கு வருவதற்கு முன்பதாக எங்களுடைய சபையினுடைய தலைமை போதகர் ரெவரண்ட் பால் தங்கியா, ஃபுல் காஸ்பல் ஏஜி சபையினுடைய பெங்களூர் பட்டணத்திற்கு தான சபையின் போதகர் உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துதலை கூறினார்கள். I also want to thank God for the man of God who obeyed the call of God many years ago to leave the mainland India and come all the way to Andaman and serve the Lord, he and his wife and the children. உங்களுடைய போதகரை கர்த்தர் அழைத்த போது அழைப்பிற்கு கீழ்ப்படிந்து இந்த அந்தமான் தீவில் வந்து குடும்பமாக கர்த்தருடைய ஊழியத்தை செய்வதை எண்ணி நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். And I want to thank all of you who have been here with standing with pastor and serving the Lord. உங்கள் எல்லாருக்கும் நான் நன்றி செலுத்துகிறேன். நீங்கள் எல்லாரும் இந்த போதகரோடு கூட இணைந்து இந்த ஊழியத்தை செய்வதை எண்ணி பார்க்கிறேன். And we are almost finishing this month of November, today the last Sunday, and we are entering into a beautiful joyous Christmas season. நாம் இந்த வருடத்தினுடைய இந்த 11வது மாதத்தினுடைய கடைசி நாளில் வந்திருக்கிறோம். இன்னொரு நாள் புதிய மாதத்திற்குள்ளே கடந்து போகிறோம். அது கிறிஸ்மஸ்
சீசன் உள்ள நாட்கள். So wish you a very, very, very happy Christmas. உங்கள் அனைவருக்கும் என்னுடைய கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களையும் எங்களுடைய குடும்பத்தின் சார்பில் கூறிக்கொள்கிறேன். And a wonderful, prosperous new year. ஆண்டவர் உங்களுக்கு ஆசீர்வாதமான புதிய வருடத்தை தருவாராக. I felt to honor the man of God when I come here. So I didn't bring much things, but I just want to put a shawl over him and say thank you, Pastor, for honoring the call of God over your life and serving in this place. நம்ம அவருக்கு கனப்படுத்தல, நம்ம அதை விரும்புறதில்லை. ஸோ அருமையான பாஸ்டர் அவர்கள் எனக்கு ஷால் போட்டு என்னை கனப்படுத்த விரும்புகிறார்கள். ஓ, காட் பிளஸ் யூ. தேங்க்யூ, தேங்க்யூ பாஸ்டர். You know, usually it's the other way around. When people come, they will give shawl. But I want to honor the man of God. He's so special to me. ஆமென். And we have got a new friendship with each other. ஆண்டவர் எங்களுக்கு ஒரு புதிய உறவை தந்திருக்கிறார் இந்த தேவ மனிதனைக்கு. அதனால் நான் அவரை கனப்படுத்துகிறேன். I also want to thank Pastor John, Reverend John Kingston. I visited him yesterday. He is also studied in the same Bible college where I studied. பத்ராப்பூரில் இருக்கிறதான பாஸ்டர் ஜான் கிங்ஸ்டன் ராஜ் அவர்களுக்காக அவருடைய குடும்பத்தை நேற்று நான் சந்திக்க ஆண்டவர் உதவி செய்தார். அவர் எங்களோடு கூட சதன் ஏசியா பைபிள் காலேஜில் பெங்களூரில் படித்தவர்கள். And I believe that this is only the beginning, and I think the Lord has opened a door for me to come and serve as many times as the Lord wants me. ஆண்டவருக்கு விருப்ப சித்தமானால் ஆண்டவர் எனக்கு ஒரு நல்ல அதாவது கதவை திறந்து தந்திருக்கிறார். இன்னும் வருகிற நாட்களிலே இன்னும் அதிகமாய் உங்களோடு கூட வர கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய கர்த்தர் வாய்ப்பினை ஏற்படுத்திடுவார். Hallelujah. Hallelujah. God is good. கர்த்தர் நல்லவர். परमेश्वर भला है और उसकी भलाई हमेशा की है. ஆண்டவர் பெரியவர், அவர் நல்லவர். Amen. Amen. And I'm really thankful for little Jeffin. Shall we clap for him? இந்த ஜெஃபின்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். And thank you, dear brother. தம்பிக்காக நன்றி. Aren't they the best musicians in the world? உலகத்திலே மிகவும் பிரசித்தி பெற்ற மியூசிஷியனா In இருக்கிறார். my lifetime I have never seen such a beautiful musician at this young age. This is my first time I'm seeing a full service led by Jeffin. இந்த சின்ன வயசுல இதுவரை நான் பார்க்காதது, இந்த சிறு வயதிலே இந்த ஆராதனையில இந்த இசையை வாசிப்பதில் சிறந்தவனாக இருக்கிற இந்த பிள்ளையை நான் ஆசீர்வதிக்கிறேன். Jeffin, I salute you. Amen. Amen. Such a great impartation from one generation to the next generation. Amen. அடுத்த தலைமுறைக்காக இந்த ஊழியத்தை அவர் செய்கிறார். You know, this is the family of God. நாம் ஒரு தேவனுடைய குடும்பம். One generation passing the baton to the next generation and the next to the next. ஒரு தலைமுறை கடந்து போனாலும் இன்னொரு தலைமுறை ஆண்டவருக்காக சேவை செய்கிறது. This morning I want to share something very important on the heart of God, that is the mission. நான் இன்றைக்கு கால வேளையில உங்களோடு கூட ஆண்டவருடைய இருதயத்தில் இருக்கிறதான இயக்கம் அல்லது மிஷனை குறித்து உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். God wants to save each and every one. கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் தமக்காக தெரிந்தெடுத்திருக்கிறார். So this morning the passage that I have taken is from Mark's Gospel chapter 5 verses 1 to 20. We will not read the entire passage, but you can go home and read that passage. நான் இன்றைக்கு காலை வேளையிலே உங்களோடு கூட மார்க் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 1 முதல் 20 வரை உள்ள வசனங்களை நான் தியானிக்க விரும்புகிறேன். ஆனாலும் இதை இவ்வளவும் இங்கே வாசிக்க வேண்டாம், உங்களுடைய வீடுகளில் போய் வாசித்துக் கொள்ளுங்கள். And even as I visited Pastor John's church, and even as I met pastor in the home, and we were connected on phone with different pastors, correct? Yes. நான் பாஸ்டர் கிங்ஸ்டன் அவர்களையும் பாஸ்டர் உங்களுடைய போதகரையும் சந்தித்து பலரை நான் தொடர்பு கொண்டேன் போன் மூலமாக. And I felt there's a great need, and even I felt that there is a great need of many people coming into Andaman and sharing the word of God and building churches here. அநேகர் இங்கே அந்தமானுக்கு வந்து சுவிசேஷத்தை அறிவித்து சபைகளை ஸ்தாபித்து கொண்டிருக்கிறார்கள். Let's read Gospel of Mark chapter 5. மார்க் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம். And we'll just go very quickly. நாம் வெகு சீக்கிரமாக கடந்து போவோம். Can you read it,
Pastor? Yes. Mark chapter 5, Yeah. verses 1 to 5. ஓகே, ஐ வில் ரீட். 1 முதல் 5 வரை வாசிக்கிறேன். பின்பு அவர்கள் கடலுக்கு அக்கறையில் உள்ள கதரேனருடைய நாட்டில் வந்தார்கள். அவர் படவிலிருந்து இறங்கின உடனே அசுத்தாவியுள்ள ஒரு மனுஷன் பிரேத கல்லறையிலிருந்து அவருக்கு எதிராக வந்தான். அவனுடைய குடியிருப்பு கல்லறைகளிலே இருந்தது. அவனை சங்கிலிகளினாலும் கட்ட ஒருவனாலும் கூடாது இருந்தது. அவன் அநேக தரம் விலங்குகளினாலும் சங்கிலிகளினாலும் கட்டப்பட்டிருந்தும் சங்கிலிகளை முறித்து விலங்குகளை தகர்த்து போடுவான். அவனை அடக்க ஒருவனாலும் கூடாதிருந்தது. அவன் எப்பொழுதும் இரவும் பகலும் மலைகளிலும் கல்லறைகளிலும் இருந்து கூக்குரலிட்டு கல்லுகளினாலே தன்னை காயப்படுத்தி கொண்டிருந்தான். Today, the word of God has come to us to move ahead into the mission and plan of God. இன்றைக்கு கால வேளையிலே கர்த்தருடைய வசனம் நம்மோடு கூட பேசுகிறது என்னவென்று சொன்னால், தேவனுடைய வசனமானது ஜனங்கள் மத்தியிலே கடந்து போவதும் அது அவங்க மத்தியிலே கிரியை செய்யக்கூடியதுமான ஒரு மிஷனை குறித்து ஒரு ஊழியத்தை குறித்து உங்களோடு கூட பேச விரும்புகிறேன். You know, the time when the Lord called me at a very young age, when I was only maybe 13 years old. நான் மிக சிறு வயதிலே 13வது வயது இருக்கும்போது ஆண்டவர் என்னை அழைத்தார். I saw a great vision of God. ஆண்டவர் எனக்கு ஒரு பெரிய தரிசனத்தை கொடுத்தார். My father had just gone to be with the Lord. ஆண்டவர் என்னுடைய அப்பாவை தேவனுடைய ராஜ்யத்திற்கு அழைத்து சென்றார். But the Lord gave me a call, showing me in a vision, the Lord Jesus is coming soon. ஆண்டவர் எனக்கு ஒரு தரிசனத்தை தந்தது என்னவென்றால், ஆண்டவராகிய இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார். But before he comes back, he is riding on a horse and preparing many people into the army of God so that they may be trained and equipped to establish his kingdom. ஆண்டவராகிய இயேசு இந்த பூமிக்கு வருவதற்கு முன்பதாக ஒரு கூட்டம் ஜனங்களை அவருடைய சேவைக்காக ஆயத்தப்படுத்த வேண்டும் என்பதுதான் ஆண்டவர் எனக்கு கொடுத்த தரிசனம். In Proverbs chapter 29 it says, where there is no vision, people perish. ஆமென். அங்கே நீதிமொழிகள் புத்தகம் 29ஆம் அதிகாரத்தில் நாம் வேதத்திலே வாசிக்கும்போது தரிசனம் இல்லாத இடத்திலே ஜனங்கள் சீர்கெட்டு போவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. When you have a vision from God, every person who has received a vision cannot keep quiet till he will accomplish the mission for which God gave him the vision. ஆண்டவர் உங்களுக்கு ஒரு தரிசனத்தை தந்திருப்பாரானால் உங்களால் சும்மா இருக்க முடியாது. அந்த தரிசனத்தை எப்படியாகிலும் நிறைவேற்ற வேண்டும் என்கிறதான முயற்சிகளை நீங்கள் செயல்பட வேண்டும். Those days are over when church was just coming, sitting and praying and singing and just go back, take a good sermon and go back. இன்றைக்கு இருக்கிற சபை வருகிறது, கூடுகிறது, பாடுகிறது, ஆராதிப்பதும் தேவனுடைய வார்த்தை கேட்பதும் கடந்து போவதுமாய் இருக்கிறது. But today the need is so much that every believer should catch the vision of God and fulfill the mission in the place where God has planted you. Maybe in Andaman, Nicobar or India, in whichever part of the world you are. இன்றைக்கு சபை என்ன செய்ய வேண்டும் என்றால், ஆண்டவர் கொடுக்கிறதான தரிசனத்தின்படி சபையானது புறப்பட்டு போய் ஜனங்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும். அது அந்தமான் நிக்கோபார் தீவா இருக்கலாம் அல்லது தமிழ்நாடாக இருக்கலாம். எங்கு இருந்தாலும் ஆண்டவருடைய திட்டத்தை தரிசனத்தை நிறைவேற்றுகிறவர்களாக இருக்க வேண்டும். I have almost traveled all over India with my wife and children, from North India to Jammu Kashmir to Northeast India, and now in Bangalore with Pastor Paul, and God gave us an opening to come into Andaman at the end of my wife's service. கர்த்தருடைய கிருபையினாலே நான் இந்தியாவின் எல்லா மாநிலங்களிலும் பல மாநிலங்களில் வட இந்தியாவிலே வடகிழக்கு இந்தியாவிலே நான் தேவனுடைய ஊழியத்திற்காய் கடந்து போயிருக்கிறேன். இப்போது அந்தமானுக்கு வந்திருக்கிறேன். வந்த நோக்கம் என்னுடைய மனைவியினுடைய வேலையினுடைய ரிட்டையர்மெண்ட் டைமில் அந்தமானுக்கு ஆண்டவர் கொண்டு வந்திருக்கிறார். When I was a young pastor, as a youth pastor in my hometown in Pune, my home church pastor told me, God has called you to be a missionary to North India and a mission pastor of the Assemblies of God. ஆண்டவர் நான் பூனேவில் இருக்கிறதான சபையிலே நான் சிறு வயதாய் வாலிபனாய் இருக்கும்போது ஆண்டவர் எனக்கு சொன்னதான என் போதகர் எனக்கு சொன்னார், நீ ஒரு மிஷனரியாக வட இந்தியாவிலே போய் கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய வேண்டும், நீ ஒரு மிஷனரி பாஸ்டர் என்று எனக்கு அறிமுகப்படுத்தினார். I have never stayed in one place more than 5 years. Every 5 years I stay, preach, teach, and then I move to the next
place. ஆமென். எங்க இடத்துல இருந்தாலும் 5 ஆண்டு காலம் நான் ஒரு இடத்துல இருக்கிறேன், அந்த இடத்துல பிரசங்கம் பண்றேன், ஊழியம் செய்கிறேன், அதற்கு பிறகு இன்னொரு இடத்திற்கு போகிறேன். And God has been good that God has provided for our movement. You know, like the time of Moses, during the day the cloud and in the night the pillar of fire. ஆமென். இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படி பகலிலே மேக ஸ்தம்பத்தினாலும் இரவிலே அக்கினி ஸ்தம்பத்தினாலும் நடத்தப்பட்டார்களோ அப்படியே கர்த்தர் எங்களை நடத்தி கொண்டு வந்தார். God never makes an accident. God never makes a mistake. ஆண்டவர் ஒரு நாள் நமக்கு தவறு செய்ய மாட்டார். If God has called you, God will fulfill his plan in your life. ஆண்டவர் உன்னை அழைத்திருப்பார் என்று சொன்னால் அவருடைய திட்டத்தை உங்களுடைய வாழ்க்கையில நிறைவேற்றுவார். You like it or don't like, when you believe in God, the word of God says, the just shall live by faith. நீங்கள் நம்பினாலும் நம்பாவிட்டாலும் பரவாயில்லை, விசுவாசத்தினால நீதிமான் பிழைப்பான். The book of Habakkuk says, write the vision on a tablet and carry it, because at the right time God will fulfill it. Habakkuk chapter 2 verse 4. ஆபக்கூக் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 4வது வசனத்தை வாசிக்கலாமா? 4வது வசனத்தில் தோத்திரம் 3ஆம் வசனம் குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் குறித்த காலத்திற்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது, முடிவிலே அது விளங்கும், அது பொய் சொல்லாது, அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, அது நிச்சயமாய் வரும், அது தாமதிப்பதில்லை. இதோ அகங்காரியாய் இருக்கிறானே அவனுடைய ஆத்துமா அவனுக்குள் செம்மையானதல்ல, தன் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். Hallelujah. Hallelujah. God never makes a mistake. ஆண்டவர் ஒருபோதும் தவறு செய்கிறவர் அல்ல. You are born in this world because of God's plan. நாம் இந்த உலகத்தில் பிறந்திருப்பது ஆண்டவருடைய திட்டம். And God has a plan even for 2026 also. ஆண்டவர் நம்மை குறித்து ஒரு திட்டம் 2026 குறித்து ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். Let me tell you, mission is not a department of the church. மிஷன் என்பது நம்முடைய டிபார்ட்மெண்ட், சபையில இருக்கிற ஒரு பகுதி அல்ல. Mission is the heartbeat of God. ஆண்டவர் சொல்றது என்ன? நம்முடைய மிஷன் என்பது நம்முடைய இருதயத்தினுடைய துடிப்பு என்று சொல்லப்படுகிறது. From Genesis to Revelation, God is reaching out to people who are in dark places. ஆதியாமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரை நீங்கள் வேதத்தில் வாசித்தால் ஜனங்களை கர்த்தர் இருளில் இருந்து வெளிச்சத்திற்கு நேராய் கொண்டு வந்திருக்கிறார். If you look at the Gospel of Matthew chapter 4, மத்தேயு 4ஆம் அதிகாரத்தை நீங்கள் திருப்புவீர்களானால் it says, the people who are in darkness have seen the light of God. இருளில் இருக்கிறதான ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். In Matthew chapter 4 verses 14, 15. இருளில் இருக்கும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள், மரண இருளின் திசையில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் உதித்தது. Amen. Amen. So even God wants to bring the light in Andaman and many islands, where yesterday when I went to the anthropological museum, I was seeing a video that even today there are some tribes, Jarawas, Ongbe and any other tribes, very small people, but even God wants those people to hear the gospel. நான் நேற்றைய தினத்தில் ஆந்த்ரோபாலஜிக்கல் மியூசியத்திற்கு பார்வைக்கிட போயிருந்தேன். அப்போது அங்கே ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க, இருக்கிறதான ஆதிவாசிகளை குறித்ததான வீடியோ. ஸோ அவர்களும் இருளில் இருக்கிறவர்கள் அவர்களும் வெளிச்சத்தை காண வேண்டும் என்பது தேவனுடைய திட்டம். God is reaching out to people in the most remote places. அதாவது ஆண்டவர் அறியாத பகுதியில் இருக்கிறதான மக்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்க வேண்டும். You know, I had a friend, Dr. Prince from Tirunelveli. எனக்கு ஒரு நண்பர் இருக்கிறார், டாக்டர் பிரின்ஸ், திருநெல்வேலியை சார்ந்தவர். He is a very good friend of mine who has translated the Bible in many Gujarati tribal languages. Even till date, those tribes have never heard the gospel even in their own language. இன்னும் எனக்கு தெரிந்தவர் பிரின்ஸ் என்கிறதான என்னுடைய நண்பர் அநேக ஆதிவாசி மொழிகளில் வேதத்தை மொழிபெயர்த்திருக்கிறார். ஆனால் இன்னும் சில ஆதிவாசி மக்கள் இன்னும் சுவிசேஷத்தை அறியாமலே இருக்கிறார்களாம். How many of you believe that you were not sent to Andaman just for your survival or only for your living? ஆண்டவர் உங்களை இந்த அந்தமானுக்கு அழைத்து அனுப்பினது சும்மா ஏதோ வாழ்க்கை வாழ்ந்து விட்டு போவதற்காக அல்ல. Jesus said to his disciples, let us go to the other side. ஆண்டவர் தம்முடைய சீஷர்களை பார்த்து சொன்னார், வாருங்கள் அக்கறைக்கு போவோம். The other side was not just a place on the map.
அங்கே அந்த அக்கறையை நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால் அங்க வரைபடத்தில் இல்ல. It was not just a place on the map. It was intentional. Jesus wanted to go to the other side. ஆண்டவர் அந்த பகுதிக்கு போக வேண்டும் என்று விரும்பினார். He wanted to go to the place of Gennesareth. கனசரேத் என்கிறதான ஒரு பகுதிக்கு ஆண்டவர் போக விரும்பினார். This place was a very remote place. அது மிகவும் கடினமான ஒரு பகுதி, பின்தங்கிய பகுதி. And it is symbolized God's mission to the lost, bound and rejected. ஆண்டவர் இங்கே சொல்லப்பட்டிருக்கிற காரியம் என்னவென்று சொன்னால் அவர் அதை புறம்பே தள்ளப்பட்டதான ஒரு பகுதி என்று. You know, there are some places in this world where people think nobody is there. Why should we bother? Nobody is concerned about them. இந்த உலகத்தில் ஒரு சில பகுதிகளை நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் மக்கள் அந்த பகுதியை கரிசனையை அற்றவர்களாக, அதாவது தேவை இல்லை அப்படின்னு புறம்பே தள்ளப்பட்டதான இடங்கள் இருக்கிறது. But Jesus' mission was, he said, I have come to seek and save the lost. ஆண்டவர் சொன்னார், இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் இந்த உலகத்துக்கு வந்தாராம். Lost means of no value or forgotten. லாஸ்ட் அதாவது இழப்பு என்று சொன்னால் நம்மளை மறந்து போனது, இழந்து போனது என்று சொல்லி பொருள். When you lose something in the market or you lose something, then that value is lost. நீங்கள் மார்க்கெட்டுக்கு போகிறீங்க, ஏதாவது ஒன்றை இழந்து விட்டீர்கள் என்று சொன்னால் அதன் மதிப்பு இழந்து விட்டதுதான். Correct? Yes. We were lost. We had no value. அதற்கு மதிப்பு என்பதே இல்லை. Because of sin, we lost our value. We were cut off from God. பாவம் என்பது ஆண்டவருக்கும் நமக்கும் இருக்கிற தொடர்பை பிரிப்பது. நாம் இழந்து போகிறோம், ஆண்டவரை இழந்து போகிறோம் பாவம் செய்தால். But this chapter of Mark 5 is one of the most powerful pictures of Christ's mission and our calling. இந்த மார்க் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் என்பது இயேசு கிறிஸ்துவுடைய ஊழியத்தில் மிக முக்கியமான ஒரு பகுதி, அவருடைய தரிசனம் என்று பார்க்கிறோம். The first thing I would like to say is Jesus goes where others won't go. Jesus will go where others will not go. ஆண்டவர் இங்கே சொல்லப்பட்டிருக்கு, ஆண்டவர் போன இடம் இதுவரை யாரும் போகாத ஒரு இடம். The region of the Gadarenes was a Gentile territory. அது ஒரு புறஜாதிகளின் பகுதி. Jews, the people, the Jewish community avoided going there. இந்த யூத மக்கள் அந்த ஜனங்களை புறம்பே தள்ளினவர்கள், தள்ளி வைக்கப்பட்டவர்கள், வெறுத்தவர்கள். You know, there are some places we don't like to go. சில இடங்களுக்கு நாம் விரும்புவதே இல்லை, போவதுக்கு விரும்ப மாட்டோம். Nobody wanted to start in Corinth. Corinth was a very dirty place. Yes, நாம் சில இடங்களிலே போவதில்லை, அந்த மக்களை சந்திப்பதில்லை, ஏனென்றால் அந்த இடம் அசுத்தமாக இருக்கிறது என்று சொல்கிறோம். Nobody wanted to go to Rome because Rome was a very cruel place. ஆமா, ரோமுக்கு போக மாட்டோம், ஏன்னா அது மிகவும் கொடூரமான இடம். Paul could not start a church in Philippi because Philippi he was put in a prison. பிலிப்பு பட்டணத்திலே பவுல் ஊழியத்தை ஆரம்பிக்க முடியலை, காரணம் அவன் சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டான். In the Old Testament Joseph was sent to Egypt. பழைய ஏற்பாட்டின் காலத்தில் யோசேப்பு எகிப்திற்கு அனுப்பப்பட்டான். Why he should go to Egypt? ஏன் எகிப்திற்கு போனான்? He went through suffering. God put him there because God had a plan not only to save Egypt but also to save his people. அங்கே இருக்கிறதான ஜனங்கள் விடுவிக்கப்பட வேண்டும் என்பதற்காக தேவன் யோசேப்பை குறித்து ஒரு திட்டம் வைத்ததினாலே யோசேப்பை எகிப்திற்கு கர்த்தர் அனுப்பினார். Ruth was a Moabite woman, but God took her to Bethlehem and she was found in the lineage of Jesus Christ. அங்கே நீங்க பாத்தீங்கன்னா மோவாபிய ஸ்திரீ, ஸ்தோத்திரம், இந்த ரூத்தை கர்த்தர் மோவாபுக்கு அனுப்பினார். ஏன் அனுப்பினார்? இயேசு அவருடைய சந்ததியில பிறக்க வேண்டும் என்பதற்காக. The man who lived in Gadarenes was among the tombs, naked, violent and uncontrollable. இந்த கதரேனர் கடற்கரையிலே இருந்ததான இந்த மனிதனை குறித்து வேதம் சொல்லும்போது அவன் விலங்குகளினாலும் சங்கிலிகளினாலும் கட்டப்பட்டிருந்த ஒரு கொடூரமான ஒரு மனிதன். Isn't some of the olden tribes here, the Andamanese and the Nicobar people, they are still without clothes. They are hurting. Sometimes they are eating something. But God has protected them. இங்க अनेक ஆதிவாசிகள் இன்னும் அந்த நிலைமையில் இருக்கிறார்கள், ஆனாலும் கடவுள் அவர்களை பாதுகாத்து கொண்டுதான் இருக்கிறார்கள். That man here is so violent that they have put him in chains because the demons are controlling him.
அந்த மனிதனுடைய வாழ்க்கையை நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் அவன் சங்கிலிகளினால் கட்டப்பட்டிருக்கிறான். அவன் விலங்குகளை தகர்த்து போட்டு கொண்டு திரிகிறான் என்றால் அவனை ஆளுகை செய்வது யார் என்றால் பிசாசானவன். Nobody wanted to talk to this person. இந்த மனிதனிடத்தில் யாரும் பேச விரும்புவது இல்லை. He is uncontrollable. அவன் தன்னுடைய வாழ்க்கையில எல்லாவற்றையுமே ஒரு கண்ட்ரோல் இல்லாமலே இருக்கிறான். But only Jesus came to him. ஆனால் ஆண்டவர் அங்கே தேடி வந்தார். Amen. ஆமென். So what is the mission perspective for this? மிஷன் என்றால் என்ன என்று நான் உங்களுக்கு சொல்கிறேன். The gospel is not meant to keep you in comfortable places. சுவிசேஷமானது கடந்து போய் நம்மை திடப்படுத்துவதும் நம்மை ஆண்டவருக்குள் நடத்துவதுமான ஒரு பகுதி. The gospel will challenge you to move beyond your own boundaries. நாம் இன்றைக்கு ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள்ளே சுவிசேஷத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அதல்ல நாம் மற்ற இடத்திற்கும் போகணும். The book of Acts chapter 1 verse 8 says, அப்போஸ்தலர் when the Holy Spirit will come upon you, பரிசுத்தாவி உங்களிடத்தில் வரும்போது, அப்போஸ்தலர் 1:8 பரிசுத்தாவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைந்து எனக்கு சாட்சியாக இருப்பீர்கள். when the Holy Spirit will come upon you, you shall receive power. பரிசுத்தாவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைவீர்கள். And you will be my witnesses. நீங்கள் எனக்கு சாட்சியாக இருப்பீர்கள். जब पवित्र आत्मा आएगा तब तुम सामर्थ पाओगे और तुम मेरे गवाह बनोगे. ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள வரும்போது நீங்கள் பலன் அடைந்து எனக்கு சாட்சியாக இருப்பீர்கள். पहले गवाह बनोगे तो गवाही अपने आप आ जाएगा. முதலாவது நாம் சாட்சியாக இருக்கணும், மற்றவங்களுக்கு சாட்சி சொல்லணும். When the Holy Spirit will witness in your spirit, you will witness about Jesus Christ. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வந்திருக்கிறார் என்கிற சாட்சி உனக்குள்ள இருந்தால் நீ மற்றவங்களுக்கு சாட்சியாக இருக்க வேண்டும். That is why in the book of Acts chapter 1 verse 1 it says, what Jesus began to do and teach, it continued through the disciples. ஆமா, இயேசுவானவர் எதை கற்றுக்கொண்டாரோ அதை சீஷர்களுக்கு கற்றுக் கொடுத்தார் என்று நாம் வேதத்தில் பார்க்கிறோம். What started in the early church, God continues to do it through this church also. முதலாவது திருச்சபை எதை செய்ததோ அதைத்தான் இப்போது இருக்கிறதான திருச்சபை செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். Jesus intentionally crosses cultural, spiritual and social barriers. ஆண்டவர் இந்த உலகத்தில் வந்தது எல்லா கலாச்சாரங்களையும் எல்லாவற்றையுமே அவர் உடைத்தெறிந்தார். You know, we can't say I am Tamil, I'll remain a Tamil. I am a Marathi, I'll remain a Marathi. I am a Telugu, I'll remain a Telugu. No, there is no Tamil, Telugu, Kannada in the kingdom of God. We are all children of God and we have to move beyond our boundaries. Hallelujah. நாம் இந்த உலகத்தில் வாழுகிறோம். அது மொழி வித்தியாசமாக நாம் சொல்லப்பட்டாலும் நாம் அப்படிப்பட்டவர்கள் அல்ல. நாம் தேவனுடைய ராஜ்யத்திற்குரியவர்கள், தேவனுடைய பிள்ளைகள். ஆமென். Hallelujah. I like this because it's written in Kannada, in Tamil and in English also. நான் சந்தோஷப்படுகிறேன் இந்த வசனத்தை நீங்க தமிழ்லயும் இங்கிலீஷ்லயும் போட்டதற்கு. I like this because here it is in English, Hindi, Tamil, all languages here. இங்க ஹிந்தி, இங்கிலீஷ், தமிழ்ல வசனம் வச்சிருக்கிறதுக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்றேன். Pastor, thank you so much. Thank you, Pastor. I am at the right place at the right time. நான் ஒரு சரியான இடத்திற்கு சரியான நேரத்துக்கு வந்திருக்கிறேன். You did not call me. You did not call me. God said, go and share the word of God. ஆண்டவர் உங்களுடைய பாஸ்டர் அழைக்கல, நீங்களும் என்ன இங்க அழைக்கல. ஆண்டவர் சொன்னார் நீங்க போ அப்படினார். சரியான இடத்திற்கு கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். Church, please catch the vision. God wants you to take an intentional step to move into the mission field. சபையை ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறதான தரிசனத்தை அடக்கி வைத்துக் கொள்ளாதங்க, அதை செயல்பட ஆரம்பிங்க சபையோடு இணைந்து. You may say, how will I do it? நீங்கள் எப்படி நான் இதை செய்ய முடியும் என்று கேட்கலாம். I don't have support. எனக்கு உதவி இல்லையே என்று நினைக்கலாம். I don't have resources. எனக்கு எந்த விதமான சம்பவம் இல்ல. That is none of your business. அது உங்களுடைய வேலை. Your job is only to say, yes Lord, I am ready to go, and God will send you with his power and anointing. நீங்க ஆண்டவர்ட்ட சொல்லுங்க, ஆண்டவரே நான் இதெல்லாம் பார்க்க மாட்டேன், நீர் என்னை அனுப்பினார், நான் போற ஆண்டவரே, நீர் என்னுடைய எல்லா காரியங்களையும் பார்த்துக் கொள்வீர், நான் போகிறேன் என்று அர்ப்பணிக்கணும். When you say yes to the call of God, God will start changing the circumstances, all the events in your life. ஆண்டவர் உன்னை அழைக்கும் போது, ஆண்டவரே நான் போகிறேன் என்று சொன்னால் உன்னுடைய எல்லா சூழ்நிலைகளையும் ஆண்டவர் மாற்றி விடுவார். Hallelujah. Hallelujah. Many times we are only thinking about our own convenience and our own comfort. நாம் நினைக்கிறோம் என்னுடைய சூழ்நிலை, என்னுடைய சாதகங்கள் எல்லாவற்றையும் நான் பார்த்து நான் புறப்படுகிறேன் என்று நினைக்கிறோம். Please understand, ministry is not a job. Ministry is service unto the Lord.
ஊழியம் என்பது அது ஒரு வேலை அல்ல, அது ஆண்டவருக்கு சேவை செய்வது. You become God's servant and God will use you as he wants you to be used. நீங்கள் ஆண்டவருக்கு தேவையானால் ஆண்டவர் உங்களை உபயோகப்படுத்துவார். You cannot say I like this and I like this. That is none of your business. You have to say yes to God even if you have to die. நான் எனக்கு ஒன்றும் ஒரு திறமை இல்லை, தாளந்து இல்லை, ஆண்டவரே என்னால முடியாது என்று சொல்லாதே. ஆண்டவர் உன்னை கொண்டுதான் செய்வார். Luke 14:26 says, unless and until a man denies himself, takes up his cross and follow me, he cannot be my disciple. ஒருவன் எனக்கு ஊழியம் செய்ய விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன் என்று சொல்லுகிறார். Don't just think about your salary and your job and your limitations. God is more than powerful and able to do far more exceedingly and abundantly of all that you can think and ask. ஆமென். உன்னுடைய சூழ்நிலையை கண்டு கர்த்தர் உன்னை அழைக்கும் போது பணம் இல்லையே, உதவி இல்லையே என்றெல்லாம் நினைக்காத. கர்த்தர் உன்னை அழைத்தது உண்மையானால் ஆண்டவர் உன்னுடைய எல்லா காரியங்களையும் வாக்கிய செய்வார். A missionary once said, the light shines brightest where it is the darkest. A missionary said, the light shines the brightest where it is darkest. ஒரு ஊழியக்காரர் இப்படி சொல்லுகிறார், இருள் எங்கே இருக்கிறதோ அங்க வெளிச்சம் வரும்போது இருள் மாறி போய்விடும். Jesus didn't wait for the man to come to the church. ஆண்டவர் அதைத்தான் விரும்புகிறார், மனிதன் சபைக்குள்ளே வர வேண்டும். Jesus went to him. ஆண்டவர் அங்கே போனார். The church is not building brick and mortar. இந்த சபையானது கட்டடம் அல்ல. The church is 24/7 from Monday to Saturday in the market. 24 மணி நேரமும் 7 நாட்களும் நம்முடைய சபையானது ஒரு மார்க்கெட் எப்படி செயல்பட்டு கொண்டிருக்கிறதோ அப்படி செயல்பட வேண்டும். कलीसिया सिर्फ ईंट और पत्थर नहीं है, कलीसिया आप और मैं हैं, जहां 24 से 7 हर दिन हम लोग बाजार में जहां हम काम करते हैं, रोजी रोटी कमाते हैं, वहां हमें प्रभु का वचन सुनाना है, लोगों को प्रभु को पहुंचाना है. சொல்லணுமா? எல்லாம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆமென். 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 कभी-कभी हिंदी में बोलना भी जरूरी है. நான் அடிக்கடி ஹிந்தியில சொன்னது நல்லதான்னு நினைக்கிறேன். आमेन. ஆமென். यीशु उनके पास गया. Jesus went to him. இயேசு அவனிடத்தில் போனார். तो आज हम लोग इससे क्या लागूकरण सीखेंगे? What is the application? நம்முடைய விண்ணப்பம் என்ன? நாம் என்ன செயல்படுத்துகிறோம்? Mission starts when we go intentionally. நாம் ஊழியம் செய்ய புறப்பட்டு போகணும். அது நம்முடைய தனிப்பட்ட காரியம். हम सूझबूझकर हेतु से उद्देश्य के साथ सेवा करेंगे तो प्रभु का आशीष हमको मिलेगा. ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க வேண்டுமானால் அவர் சொல்லுகிற பாதை ஊழியத்துல நாம் கடந்து போகணும். Mission means entering difficult neighborhoods, broken families, ignored people. நம்முடைய ஊழியம் என்பது உடைக்கப்பட்ட குடும்பங்கள், தள்ளப்பட்ட குடும்பங்கள், இப்படிப்பட்டவர்களை எல்லாம் நாம் சந்திக்க வேண்டியது. जहां लड़ाई झगड़ा है, जहां असंतुष्टि है, जहां अंधेरा है, वहां प्रभु का कलीसिया को, लोगों को ज्योति और नमक बनकर प्रभु का सेवा करना है. யாரெல்லாம் உடைக்கப்பட்டு சண்டை போட்டு கொண்டு இருக்கிறார்களோ அவங்க மத்தியில சபையாகிய சரீரமாகிய நாம் கடந்து போய் அவங்களுக்கு ஆண்டவரை குறித்து சொல்லணும். Every believer has an other side God wants them to reach. ஒவ்வொரு விசுவாசியும் அக்கறைக்கு போக பழகிக்கொள்ள வேண்டும். அங்க ரீச் பண்ணாதான், அங்க போனாதான் ஆண்டவர் நம்மை பயன்படுத்துவார். आप सबके लिए कोई दूसरा किनारा है जहां पर प्रभु आपको बुला रहा है. आप बोल रहे हैं मैं ये किनारे में ठीक हूं, प्रभु कहता है ये किनारा नहीं, उसके पार वाला किनारा जाना है. நம்ம ஆண்டவர் அழைக்கும் போது நம்ம என்ன சொல்றோம்? ஆண்டவரே அந்த இடத்துக்கு நான் போக மாட்டேன், அந்த இடம் சரியில்லை, இந்த இடம் தான் நல்லது, நான் இந்த இடத்துக்கு போகிறேன் என்று நாம் நினைக்கிறோம். हालेलुया. ஹல்லேலூயா. आज किसी लोगों का दिमाग खींच जाएगा. ஆமா, இந்த நாள்ல உங்க 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 மூளையெல்லாம் ஆண்டவரை சரிப்படுத்த போறார். किसी का दिल भी खींच जाएगा. ஆண்டவர் உங்களுடைய எல்லாவற்றையும் சரிப்படுத்த போறார். हो सकता है किसी का जेब भी खींचा जाएगा. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். Sometimes some pocket also will be stretched. ஆமா, சரி, நம்ம பாக்கெட்ட கூட ஆண்டவர் கிழிச்சிருவார் அஞ்சல் நேரம். some पैसा भी चला जाएगा. அவங்களுடைய பைசா எல்லாம் प्रभु के लिए तन मन और धन से सेवा करना है. ஆமென். ஆண்டவருக்கு நம்முடைய மனம், நம்முடைய பணம் எல்லாம் சேவை ஆண்டவருடைய வேலைக்காக கொடுக்கணும். कितना लोग प्रभु का सेवा करेगा? हालेलुया. हालेलुया. आमेन. अगर 2026 में सेवा नहीं करेगा तो बहुत दिन के बाद क्या हो जाएगा? यहाँ सब ठंडा हो जाएगा और सब लोग गर्म ना रहकर गुनगुना बन जाएगा. 2026 நீ ஆண்டவருக்காக வேலை செய்யலனா நீ தண்டாயிருவ, வேற கூலாயிருவ. என்ன
ஊழியத்தை செய்யுங்க. ஆமென். इसलिए प्रभु ने इफिस की कलीसिया को कहा, मैंने तेरे काम को देखा, मैंने तेरा सब कुछ जाना है, लेकिन एक चीज का कमी है, तेरे अंदर प्रेम खत्म हो गया है. ஆண்டவர் எபேசிய சபைக்கு அதை தான் சொன்னார். என்ன சொன்னார் சொல்லுமா? ஆதி அன்பை விட்டு விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு. ஆமென். आमेन. ஆமென். इफिस का कलीसिया सबसे पहला कलीसिया, 7 कलीसियों में से पहला कलीसिया को बताया. ஆமென். எபேசிய சபை முதல் சபை. அந்த சபை அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் இருக்கிறது. क्या आज हमारा दिल प्रभु के लिए धड़क रहा है? நம்முடைய மனம் இன்றைக்கு ஆண்டவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இன்னைக்கு எப்படி இருக்கு? क्या हम கொடுக்கணுமா? இருதயம் துடிக்குது. is a heart beating Heartbeat. for God? Mission is a heartbeat. ஆண்டவருடைய இருதய துடிப்பு என்ன? அதான் மிஷன். Amen. ஆமென். दूसरा एक इंपॉर्टेंट चीज बताना चाहता है. रंडावत हम सुन लोग रहे हैं। 6 से 13 पद पढ़ेंगे, जल्दी से पढ़ेंगे. मरकुस 5 का 6 से 13 जल्दी से पढ़ लेते हैं. मरकुस 5 अध्याय 6 से 13. ஆமென். 13. 13 வசனம். Okay. बस. போதும். Amen. The ஆமென். 6th verse says, 6ஆம் வசனம் சொல்லுகிறது, when he saw Jesus afar, he ran towards him and worshipped him. 6ஆம் வசனம் சொல்லுது பாருங்க, அவன் இயேசுவை தூரத்திலே கண்டபோது ஓடி வந்து அவரை பணிந்து கொண்டான். Jesus has authority to break every bondage. இயேசு கிறிஸ்துவுக்கு அதிகாரம் இருந்தது இந்த எல்லா கட்டுகளையும் உடைப்பதற்காக. This man did not run away from Jesus, but he ran towards Jesus and worshipped him. இயேசுவை கண்டவுடனே இயேசு விட்டு தூரமாய் ஓடி போகவில்லை, இயேசுவினிடத்தில் ஓடி வந்தான், பணிந்து கொண்டான், அவரை ஆராதித்தான். Hallelujah. ஹalleluya. Have you come to worship the Lord? நீங்கள் ஆண்டவரை ஆராதிக்க வந்திருக்கிறீர்களா? God will break every bondage over your life. ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா கட்டுகளையும் உடைப்பார். Jesus has authority over your life. ஆண்டவர் உங்களுக்கு அதிகாரத்தை தந்திருக்கிறார். Any bondage over your life, over your mind, your spirit, God wants to break it today so that you will wholeheartedly worship him. ஆமென். நீங்க நல்லா கர்த்தரை ஆராதித்தீங்கன்னா உங்களுடைய ஆவியில், ஆத்துமாவில், சரீரத்தில் கட்டப்பட்டிருக்கிற எல்லா கட்டுகளையும் அவரால் உடைக்க முடியும். The demons recognized Jesus' authority. இந்த சாத்தான் புரிந்து கொண்டான் இயேசுவுக்கு அதிகாரம் இருக்கிறது என்பதை. You know, this man was so tormented, so harassed in his spirit that he wanted to be set free. இந்த மனிதன் தன்னுடைய ஆவியிலே கட்டப்பட்டிருப்பதை உணர்ந்தவனாய் இயேசுவினிடத்தில் வந்தான். ஏனென்றால் அவனுக்கு ஒரு விடுதலை வேண்டும். You know, and he says that there are lesion in him. There's a lesion in verse 9. அப்பொழுது அவர் அவனை And நோக்கி, he said, what is thy name? And he answered saying, my name is Legion, Okay. for we are many. எஸ், அங்கே சொல்லப்பட்டிருக்கிற பெயர் என்ன அப்படின்னு கேட்டோன்னு சொல்றான், என்னுடைய பெயர் லேகியோன், நாங்கள் அநேகராய் இருக்கிறோம் என்று சொன்னான். லேகியோன். Somebody said legion means, if you see in the Google, you will see legion means more than 400 to 600 people in one man. இங்க கூகுள்ல ரிசர்ச் பண்ணா 4000 to 6000 மனிதர்கள் ஒரு லேகியோனுக்குள்ள இருக்கிறார்களாம். So many evil spirits in him, அவனுக்குள்ள அநேக அசுத்தாவிகள் இருந்தது, tormenting him. அவனை அதை கட்டி வைத்திருந்தது. You know, a few years ago I went to Calcutta. நான் சில வருஷங்களுக்கு முன்னாடி கல்கட்டாக்கு I போயிருந்தேன். was training the World Vision people there. நான் வேர்ல்டு விஷன் பிள்ளைகளுக்காக நான் ட்ரைனிங் கொடுத்து கொண்டிருந்தேன். And there is the biggest garbage area of Calcutta. கல்கட்டாவில் மிகவும் பின்தங்கியதான ஒரு பகுதி. And in that garbage
You will find children like Jephine or even small children. They are taking drugs. இங்க அந்த பகுதியில இங்க இருக்கிற சிறு பிள்ளைகள் இருக்கிறாங்களே, இவங்கள மாதிரி இருக்க பிள்ளைகள் எல்லாம் போதை மருந்துகளை தங்களுடைய சரீரத்திலே செலுத்திக் கொண்டிருந்தார்கள். There is a mafia which will put drugs into the children and they will go and beg and eat from the garbage. அங்கே இந்த மாஃபியா கும்பல் என்கிற ஒரு கும்பல் அவங்களுக்கு அந்த ஊசியை போட்டு பிச்சை எடுக்க வச்சு அந்த பணத்தை எல்லாம் வாங்கி கொண்டு வருகிறத அந்த சம்பவத்தை நான் பார்த்தேன். And these children are saying, please set us free from this kind of drugs in our body. We are crying, take us out from this place. அந்த பிள்ளைகள் அழுகிறார்கள், இந்த 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 போதை பொருளில் இருந்து எங்களை விடுதலையாக்கும், யார் எங்களை விடுதலையாக்குவார்கள் என்று அழுது கொண்டு இருக்கிறார்கள். There are many young girls who are in brothels and prostitution, and people are selling their own children into prostitution. அநேக வாலிப பிள்ளைகளை விபச்சாரத்திற்காக விற்கிறார்கள், அவர்களும் அப்படியே வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். You go to Nepal, you go to Northeast, you will find terrible this kind of human trafficking. இந்த நேபாளில நார்த் ஈஸ்ட் பகுதியில நீங்கள் கடந்து போவீர்களானால் இந்த மாதிரி கட்டப்பட்டிருக்கிற பிள்ளைகள் அநேகரை பார்க்கலாம். People are in bondage. அவர்கள் எல்லாரும் கட்டப்பட்டிருக்கிறார்கள். But Jesus has the authority. ஆண்டவர் அதிகாரத்தோடு சொல்றார். Can we set free people? Can we set free people free? நாம் Can we? क्या हम लोग लोगों को आजाद कर सकते हैं? क्या हम लोगों को छुटकारा दे सकते हैं अपनी ताकत से? नहीं कर सकते. Can we set people free by our own strength? நம்முடைய சுய பலத்தினால யாரையாவது விடுதலையாக்க முடியுமா? முடியாது. No education, no money can save people. பணமோ அல்லது படிப்போ சேவ் பண்ண முடியாது. Only God has the power and authority to defeat the power of the enemy. இயேசுவானவர் ஒருவரால் மட்டும்தான் இந்த விதத்திலிருந்து விடுதலை தர முடியும். Just read Acts chapter 10 verse 38. What does the anointing do in a believer's life? அப்போஸ்தலர் 10:38 நாம் வேதத்தில் வாசிக்கும் போது அங்கு வேதத்தில் பார்க்கிறோம், இயேசு கிறிஸ்துவானவர் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினால் நிறைந்தவராய் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவரோடு இருந்தபடியால் அவர் நன்மை செய்கிறவராய் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராய் சுற்றி திரிந்தார். How Jesus went? எப்படி எங்கே இயேசு போனார்? Setting the people free from bondage. கட்டப்பட்டிருக்கிற பிசாசின் பிடியிலே கட்டப்பட்டிருக்கிற மக்களை விடுதலையாக்கும்படியாய். Oppressed from the devil. பிசாசின் பிடியில் இருக்கிறவர்கள். Are there people who are bondage by such kind of evil powers? அநேக விதமான பிசாசின் பிடியில் ஜனங்கள் கட்டப்பட்டிருக்கிறார்கள். Wherever the gospel goes, bondage must break. எங்கெல்லாம் சுவிசேஷம் போகிறதோ அங்கெல்லாம் கட்டுகள் உடைக்கப்படும். The mission of God is not only saving souls. ஆண்டவர் மக்களை ஆதாயப்படுத்துவது மட்டுமல்ல, but setting captives free. அவங்களை கட்டப்பட்டிருக்கிற சூழ்நிலையிலிருந்து விடுதலையாக்குவதும் தான். Tomorrow when I go back, நான் நாளை கடந்து போகிறேன். Tomorrow morning on 1st of December, நாளை காலை டிசம்பர் மாதம் முதலாவது நாள், we are going to baptize 500 new believers. நாளைக்கு 500 புதிய மக்களுக்கு நாங்கள் ஞானஸ்நானம் கொடுக்க போகிறோம். Hallelujah. Hallelujah. At the beginning of December 1st, we are going to get 500 new souls. டிசம்பர் மாதம் முதல் நாளிலே ஆரம்பத்திலே 500 புதிய ஆத்துமாக்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்க போகிறோம். God is a great God. ஆண்டவர் பெரியவர். Pastor Paul has a vision that we may save 10,000 souls in the month of December. During the month of Christmas is a month of evangelism. பாஸ்டர் பால் அவர்களுக்கு கர்த்தர் கொடுத்த பாரம் தரிசனம், டிசம்பர் மாதம் முடிவதற்குள்ளாய் 10,000 பேருக்கு சுவிசேஷம் சொல்லி அவர்களை ஆதாயப்படுத்த வேண்டும். Church, can you catch the vision that this church will be double and triple in the month of December and the coming year? சபையை நீங்கள் அந்த தரிசனத்தை நீங்கள் பெற்றுக்கொண்டு இந்த டிசம்பர் மாதத்திற்குள்ளாக நம்முடைய தரிசனம் 2 மடங்கு 3 மடங்காய் அதிகரிக்கட்டும். A church outreach worker in Mumbai once prayed for a drug addict man. இந்த மும்பையில் இருக்கிறதான ஒரு பகுதியில் இந்த ட்ரக் போதைப் பொருளுக்கு அடிமையா இருந்ததான ஒருவரை ஒரு சுவிசேஷகர் சந்தித்தார். He said demons hate when the church step outside its walls. The demons hate when the church will move from its walls. இந்த பிசாசு என்ன செய்கிறான் என்று சொன்னால், அவனுக்குரியவர்களை மட்டும் வைக்கிறான், மற்றவங்களை அவன் என்ன செய்கிறான், அது புறம்பே தள்ளுகிறான். You know, you may தள்ளுகிறான், வேண்டான்னு வெறுக்கிறான். Praying in the church is good. சபையிலே ஜெபிப்பது நல்லது. But the church has to go outside the wall and reach people who are under bondage and every kind of addiction.
இந்த சபைக்கு வெளியே நாம் போகும்போது அங்கே மக்களுடைய சூழ்நிலைமை எப்படிப்பட்டதா இருக்கிறது? அவங்க பல விதங்களில் கட்டப்பட்டிருக்கிறார்கள், போதைப் பொருளுக்கு அடிமைகளா இருக்கிறாங்க. அவங்கள நாம் சந்திக்கணும். When we go where Jesus goes with us, ஆண்டவர் அங்கே போகும்போது the story goes after that months that young man is a worship leader in the church today. அங்க அந்த அந்த சகோதரர் போகும்போது பாத்தீங்கன்னா என்ன நடக்குது? ஒரு குறிப்பிட்ட சகோதரனை சந்திக்கிறார். அவர் குறிப்பிட்ட காலங்களிலே அதெல்லாம் சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டு அவர் ஒரு ஆராதனை வீரராய் மாறி விடுகிறார். The boy who was addicted to drugs now is a worship leader in the church. ஒரு வாலிபன் போதைப் பொருளுக்கு அடிமையாய் இருந்தான். அவனை சுவிசேஷம் கடந்து போய் அவனை மாற்றினது. இன்னைக்கு அவன் ஒரு ஆராதனை வீரனாய் இருக்கிறான். Please understand, mission is a spiritual warfare. இந்த மிஷன் என்பது சுவிசேஷத்தை நாம் அறிவிக்கிறோம், அறியாத மக்களுக்கு அது நமக்கு கொடுக்கப்படுகிறதான ஒரு பெரிய போராட்டம், ஒரு யுத்த களம். But Jesus is stronger and he will help you to get many captives free. ஆண்டவர் பலமுள்ளவர், அவர் நம்மை பலப்படுத்துவார். உங்களை கொண்டு ஆயிரங்களை ஆண்டவருக்காக கொண்டு வர அவர் உதவி செய்வார். When Jesus first time he opened and read the word of God in the synagogue, he said, the Spirit of the Lord has come over me to proclaim the good news, to set the captives free. ஆண்டவராகிய இயேசு முதலாவதாக தேவாலயத்திலே நின்று பிரசங்கம் பண்ணும்போது அவர் என்ன சொன்னார்? நீங்க ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்திலே நீங்கள் வாசிக்கும் போது அங்க வாசிக்கிறோம், கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், கட்டுண்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி கர்த்தர் என்னை அனுப்பினார் என்று சொல்லுகிறார். Mission is not just social service. மிஷன் என்பது சமூக சேவை அல்ல. Some people think mission means you start a hospital or some kind of mission work. Mission is not social service, it is spiritual deliverance. மிஷன் என்பது சமூக சேவை அல்ல, இது ஒரு ஆவிக்குரிய யுத்த களம். ஆமென். Mission is spiritual deliverance. மிஷன் என்பது ஒரு ஆவிக்குரிய விடுதலை கொடுக்கக்கூடிய வேலை. We minister in the authority of Jesus, not in our ability. ஆண்டவர் நமக்கு அதிகாரத்தை தந்திருக்கிறார் இதை செய்வதற்காக, அது நம்முடைய பலத்தினால் அல்ல. Try this month as you begin a new month. இந்த புதிய மாதம் வருகிற புதிய மாதத்தில் நீங்கள் அதை முயற்சி செய்யுங்கள். Share the gospel to some Hindu friend or Muslim friend or whichever friend of whatever caste or religion. Share the gospel. அடுத்த மாதத்தில் அவங்க எந்த மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் பரவாயில்ல, நீங்க அவர்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணுங்கள், அல்லது சொல்லுங்கள், அல்லது அறிவியுங்கள். You will see a spiritual warfare going on. நீங்கள் பார்க்கிறீங்களா? ஆவிக்குரிய யுத்தத்தை இந்த நாட்களில் பார்த்து கொண்டிருக்கிறோம். Jesus will set the people free. ஆண்டவர் இந்த நாட்களில் அப்படிப்பட்ட மக்களை விடுதலையாக்க விரும்புகிறார். As we read from this passage 14 to 17. இந்த பகுதியில் நீங்க 14 முதல் 17 வரை வாசிக்கும்போது, just read 14 to 17. Mark chapter 5. 14 முதல் 17 வரை வாசிப்பீர்களா? When this man is delivered, now what happens? இந்த மனிதன் விடுதலையாக்கப்பட்ட போது என்ன நடந்தது என்று தெரியுமா? What are you learning from here? இங்கே நாம் என்ன கற்றுக்கொள்ள போகிறோம்? Can we read 14 to 17? 14 to देखियो Amen. Amen. Now what we are seeing is a transformation. இங்கே ஒரு விடுதலையாக்கப்பட்ட போது அவனுடைய வாழ்க்கையின் மாற்றம் என்ன? The gospel will bring transformation. जहां पर भी सुसमाचार जाएगा वहां परिवर्तन और बदलाव आएगा. சுவிசேஷம் எங்கே போகிறதோ, எங்கே கடந்து போகிறதோ அங்கே மக்களுக்குள்ள ஒரு மாற்றம் உண்டாகும். Now the man is now sitting clothed and in his right mind. அங்கே நீங்க பாத்தீங்கன்னா அந்த வாலிபன் விடுதலையாக்கப்பட்ட பிறகு, அவன் கட்டப்பட்டிருந்த மனிதன் விடுதலையாக்கப்பட்டவர் உட்கார்ந்து புத்தி தெளிந்து வஸ்திரம் தரித்திருக்கிறதை கண்டார்கள். This miracle frightened the people. This miracle terrified the people. இந்த அற்புதம் என்பது மக்கள் மத்தியில் ஒரு பயங்கரத்தை கொடுத்தது, பயத்தை கொடுத்தது. But what is the society saying? They are saying we want pigs over a person. They want the pigs.
but not the person in the right mind. ஓ, இங்கே இந்த மனிதனை குறித்து சொல்லும்போது ஜனங்கள் பன்றிகள் கூட்டத்திலே இவன் வாழ்ந்தானே, இவனுடைய புத்தி தெளிந்திருக்கிறதே எப்படி என்று கேட்டார்கள். The sad part is in society, people do not welcome transformation. ஒரு இந்த சமுதாயம் என்பது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில மாற்றத்தை விரும்ப மாட்டார்கள். Hallelujah. Hallelujah. This is the sad reality. இதுதான் உண்மை சம்பவம். Where the gospel will go, people will get changed, people will be in a better position, but all the people will not like it. ஆமென். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில சுவிசேஷம் எங்க கடந்து போகுதோ அங்கே சமுதாயம் மாற்றப்படுகிறது, ஜனங்கள் மாற்றப்படுகிறார்கள். இதை சிலர் விரும்புவது இல்லை, ஏனென்றால் அவர்கள் மேலே உயர்ந்து விடுவார்கள் என்பதற்காய். What is the mission perspective now? உங்களுடைய அந்த தரிசனத்தினுடைய கோட்பாடு என்ன? हमें सेवा का सही दर्शन होना जरूरी है. நம்முடைய ஊழியத்திலே தரிசனம் என்பது மிகவும் முக்கியம். क्योंकि जैसी दृष्टि वैसा दृष्टिकोण, मिशन के प्रति हमारा सही दृष्टिकोण होना जरूरी है. நம்முடைய வாழ்க்கையில மிஷன்ல ஊழியத்தில தரிசனம் என்பது மிகவும் முக்கியம். सबको आंखें हैं, सबको लेकिन दिखाई नहीं देता. எல்லாருக்கும் கண்கள் இருக்கிறது, ஆனால் எல்லாரும் பார்க்கிறார்களா? नीति वचन 20:12 में लिखा है, देखने वाली आंखें और सुनने वाले कान यहोवा परमेश्वर से आते हैं. नीति वचन Proverbs 20:12. 20 நீதிமொழிகள் 20ஆம் அதிகாரம் 20:12. 12. Yeah. ஓகே. கேட்கிற காதும் காண்கிற கண்ணும் ஆகிய இவ்விரண்டையும் கர்த்தர் உண்டாக்கினார். ஆமென். सबको आंखें लेकिन दिखता नहीं है, सबको कान है लेकिन सुनाई नहीं देता. கண்கள் இருக்கு, எல்லாருக்கும் கண் இருக்கு, ஆனா என்ன செய்யாது? பார்க்க முடியாது. காது இருக்கு, ஆனா என்ன செய்ய முடியாது? கேட்க முடியாது. जिनका उद्धार हुआ है, those who have been saved, who are led by the Spirit, God will show them, oh, this is the need, this is the voice. Macedonian call, Paul, God says, come, come, come. ஓ, ஆண்டவர் ஒரு மகனுக்கு விடுதலை கொடுப்பாரானால் அவன் கண் இருக்கும்போது அவன் பார்க்கிறான், காது இருக்கும்போது அவன் கேட்கிறான். இது தான் பவுலுடைய வாழ்க்கையில நடந்ததை நாம் பார்க்கிறோம். You see, when Paul was going to the other side of Asia, God said, no, don't go there. Then he saw a vision, a Macedonian man calling, come to help us. பவுல் ஊழியத்திற்காக கடந்து போகும்போது ஆசியாவின் ஒரு பகுதியில போக விரும்புகிறான். ஆண்டவர் சொல்றார், போகாத. அப்போ ஒரு பட்டணத்து மனிதன், இங்கே வாருங்கள் என்று அவனை அழைக்கிறார். Hallelujah. மக்கதோனியாவிற்கு. When you pray, நீங்கள் ஜெபிக்கும் போது tell God, open my eyes. ஆண்டவரே, என்னுடைய கண்களை திறந்தருளும். Open my mind. என்னுடைய சிந்தையை திறந்தருளும். Open my ears. என்னுடைய காதுகளை So திறந்தருளும். that I may hear what you want me to hear. ஆண்டவரே, நீர் என்ன செய்கிறீர் என்பதை என் காதுகள் கேட்கட்டும். I want this church to move in the prophetic dimension also. ஆமென். நான் இன்னைக்கு இந்த சபையினுடைய அதாவது மூவிங், मेरी इच्छा है कि ये कलीसिया भविष्यवाणी की आत्मा में भी चले. பரிசுத்த ஆவியானவர் இந்த சபையிலே அசைவாடுவதும் இந்த சபை வளருவதையும் நான் பார்க்கிறேன். हालेलुया. ஆமென். कितने लोग भविष्यवाणी करेंगे? ஆமென். எத்தனை பேர் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றிருக்கிறோம்? पवित्र आत्मा जब आएगा तब तुम्हारे ऊपर पवित्र आत्मा आने के बाद क्या करेंगे? तुम्हारे दास दासी, तुम्हारे बच्चे दर्शन देखेंगे, तुम्हारे बुजुर्ग स्वप्न देखेंगे, तुम्हारे दास दासी प्रभु का वचन घोषित करेंगे. ஆமென். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது உடைய மூப்பர்கள் சொப்பனங்களையும் வாலிபர்கள் தரிசனங்களையும் காண்பார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. Hallelujah. Hallelujah. Don't be stagnant and say, okay, I will go eat my sapad and sleep, that's all Sunday. No. Pray. God will speak to you. God will take you to people who are hurting, those who need the gospel. இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை வந்தோம், போனோம், சாப்பிட்டோம், தூங்குறோம் என்பது அல்ல. ஆண்டவர் இன்றைக்கு உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். இந்த வார்த்தைகளை நீங்கள் கேளுங்கள், நிச்சயமாய் கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு விடுதலையை தருவார். A missionary went to Africa, once freed a village from the witchcraft practice. A missionary went to Africa to set the people free. ஆப்பிரிக்காவுக்கு ஒரு மிஷனரி போனான். அங்கே வந்து பிசாசின் மந்திர கட்டுகளில் இருந்ததான மக்கள் விடுதலையாக்கப்பட்டார்கள். Some people were thankful. அங்கே अनेक மக்கள் நன்றியுள்ளவர்களாக இருந்தார்கள். But others were upset. ஆனால் இன்னொரு பக்கத்துல பாத்தீங்கன்னா அவங்க எல்லாம் கோபப்பட்டு அப்செட்டா இருக்காங்க. Because their business profits were affected. அவங்களுடைய வியாபார தொழிலானது நஷ்டமடைந்து விட்டது. Hallelujah. Hallelujah. If your son is saved, why not his friend to be saved? என்னுடைய மகன் ரட்சிக்கப்பட்டிருக்கிறான், என்னுடைய நண்பன் இன்னும் மாறவில்லை, ரட்சிக்கப்படவில்லை. If you are saved, what about your friend?
நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்க உங்களுடைய நண்பர்களுடைய நிலைமை என்ன? If you are saved, what about the co-worker whom with you are working? நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்க, ஆனால் உங்களோடு கூட வேலை செய்கிறதான மற்ற ஊழியர்கள் எப்படி இருக்கிறார்கள்? Is your friend saved? உங்களுடைய நண்பர் Then what are you doing? நீங்க என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? When we go to heaven, God will not say, welcome, you are coming alone. Where is your friend? Where is your brother? Where is your sister? நாம் பரலோகத்துக்கு போகும்போது ஆண்டவர் வாங்க வரவேற்கிறார். ஆனால் கேட்கிறார், எங்க உடைய நண்பர், எங்க உடைய ஃப்ரெண்ட், உடைய உடன்பிறப்புகள் எங்கே என்று ஆண்டவர் கேட்டா என்ன சொல்வீங்க? You stayed with him 50 years, 60 years, 70 years. You never shared the gospel to that person. நீங்கள் 50 வருஷம் 60 வருஷம் எவ்வளவு வருஷம் வாழுகிறீங்க, ஆனால் இதுவரையிலும் நீங்கள் சுவிசேஷத்தை மற்றவர்களுக்கு சொல்லாமல் இருந்தால் உங்களுடைய நிலைமை என்ன? Do you want to see your friend in hell? நீங்கள் உங்களுடைய நண்பனை நீங்கள் நரகத்திலே பார்க்க விரும்புகிறீர்களா? When you are going in heaven, you want to see your friend in hell? நீங்கள் பரலோகத்துக்கு போகும்போது உங்களுடைய நண்பனை நரகத்திலே பார்க்க விரும்புகிறீர்களா? Tell me. சொல்லுங்கள். Is it serious? இது ரொம்ப ரொம்ப சீரியஸான ஒன்று. Jesus is coming soon. ஆண்டவர் இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். At the last, கடைசியாய் we must expect opposition in mission work. நாம் அதிகமாக எதிர்பார்க்கிறோம், அதிக எதிர்ப்புகள் நம்முடைய ஊழியத்தில் இருக்கிறது. True transformation, the true transformation speaks louder than sermons. நாம் சுவிசேஷத்தை சத்தமாய் சொல்வதனாலும் மற்றுள்ள காரியங்களை செய்வதனாலும் பல எதிர்ப்புகளை சந்திக்கிறோம். I am just putting a seed and then I leave from here. நான் உங்களுக்கு ஒரு விதையை போட்டுவிட்டு நான் கடந்து போக விரும்புகிறேன். The Holy Spirit will bring the fruit. பரிசுத்த ஆவியானவர் கனிகளை உங்களிலிருந்து தருவார். When you leave this church, நீங்கள் இந்த ஆலயத்தை விட்டு போகும்போது, today before you leave, நீங்கள் இன்றைக்கு இந்த ஆலயத்தை விட்டு போகும்போது, make a prayer in your heart. உங்களுடைய வாழ்க்கையில ஒரு ஜெபத்தோடு போங்க. Lord, I want to save all my friends, my brothers and sisters, my relatives whom have not heard, who have not received Jesus. Make me a channel of blessing to them. ஆண்டவரே, இன்னைக்கு இங்க இடத்தை விட்டு ஜெபத்தோடு போங்க. ஆண்டவரே, என்னை சார்ந்தவர்கள், என் குடும்பத்தார், என் நண்பர்கள் யாரெல்லாம் இன்னும் இயேசுவை அறியாமல் இருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் நான் சுவிசேஷத்தை சொல்வதற்கு என்னை ஒரு வாய்க்காலாய் பயன்படுத்தும். One changed person can change the entire community. ஒருவர் மாறினால் முழு சமுதாயத்தையும் மாற்ற முடியும். Finally, let me just conclude. 18 to 20 we'll read and finish. 18 முதல் 20 வரை. 18 to 20. Amen. 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 Now, this same man, when Jesus is going back, he's saying, please take me, Jesus. Jesus is going back now. Yes. ஆண்டவர் இயேசு திரும்ப போய்விட்டார். ஆனால் இப்பொழுது அவன் என்ன சொல்லுகிறான்? அவர் என்ன சொன்னார்? படகில் இருக்கும்படிக்கு தனக்கு உத்தரவு கொடுக்க அவரை வேண்டிக் கொண்டான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. But Jesus sends him to his own people. அவர் சொன்னார், நீ போ, உன்னுடைய சொந்த ஜனங்களிடத்திற்கு போ. He becomes the first missionary to the Gentile Decapolis. ஆமென். தெக்கப்போலி என்கிறதான அந்த ஊருக்கு, அந்த புறஜாதி பட்டணத்துல முதல் மிஷனரியாய், முதல் ஊழியனாய், முதல் சுவிசேஷகனாய் கடந்து போனான் இந்த பிசாசு பிடித்திருந்த வாலிபன். You know what is the meaning of Decapolis? டெக்காபோலிஸ் என்றால் என்ன அர்த்தம் தெரியும்? Deca means 10 cities. That place is called the place of 10 cities. 10 பட்டணங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. Jesus is sending one transformed person in Decapolis. ஓ, இயேசு அந்த ஒருவனை மாற்றினதினாலே 10 பட்டணங்களுக்கு அவரை அனுப்பி வைத்தார். தெக்கப்போலி என்கிறதான பட்டணத்திற்கு. Mission begins where you are, with the people you already know. நீங்கள் எந்த இடத்துல இருக்கிறீர்களோ, எந்த மனிதர்களை உங்களுக்கு தெரியுமோ அங்கே உங்களை அனுப்புகிறார். Matthew chapter 28, 18 to 20, you already know the Great Commission. ஆண்டவர் நமக்கு சொன்னதான பிரதான கட்டளை மத்தேயு 28ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. Jesus said, all authority in heaven and earth is given unto me, so go. ஆண்டவர் எனக்கு சொன்னார், பரலோகத்தில் இருக்கிற தேவன் எனக்கு சகல அதிகாரத்தையும் கொடுத்திருக்கிறார், நீங்கள் புறப்பட்டு போங்கள் என்றார். Go. போங்கள், புறப்பட்டு போங்கள். And make disciples. சுவிசேஷத்தை பிரசங்கிங்கள், அவளை சீசராக்குங்கள். And you shall be my witness. நீங்கள் தான் எனக்கு சாட்சிகளாயிருங்கள். In Jerusalem, எருசலேமிலே, Judea, யூதேயாவிலே, Samaria, சமாரியாவிலே, and the ends of the earth. பூமியின் கடைசி பரியந்தம். Jesus' strategy is very clear. ஆமென். ஆண்டவருடைய திட்டமானது மிக சரியா இருந்தது. Save,
save the person, ரட்சிக்கப்படணும் மக்கள் மனுஷன், heal the person, சுகமாக்கப்படணும், and send the person. அனுப்பப்பட வேண்டும். Not only God has saved you, ஆண்டவர் உங்களை ரட்சித்தது மட்டுமல்ல, He wants to heal your mind உங்களுடைய சிந்தையை குணப்படுத்தி இருக்கிறார், of your wrong thinking, உங்களுடைய சிந்தனையை மாற்றி இருக்கிறார், and then He will send you in the right direction. ஆண்டவர் உங்களை சரியான திசையிலே அனுப்புகிறார். Somebody said God doesn't call the qualified but qualifies the called. நாம் சிலர் நினைக்கிறோம் ஆண்டவர் என்னை அழைத்தார், நான் தகுதி இல்லாதவன் என்று. தகுதி இல்லாதவன் இல்ல, அப்படிப்பட்டவன் தான் கர்த்தர் அழைக்கிறார். Please understand, this man did not have a Bible college training, இந்த மனிதன் ஒரு வேதாம கலாசாலை படித்தவர் அல்ல, but he had a testimony, அவருக்குள்ள சாட்சி இருந்தது. and that testimony could bring change in that Decapolis. அந்த தெக்கப்போலி என்கிறதான அந்த பட்டணத்துல இவனுடைய சாட்சி என்பது ஒரு மாற்றத்தை உருவாக்கினது. Your testimony is your greatest missionary tool. உங்களுடைய வாழ்க்கையில சாட்சி என்பது மிகவும் உங்களுடைய ஊழியத்துல அது ஒரு ஒரு டூல்ஸாக பயன்படுத்தப்படும். Your testimony is your greatest missionary. आपका गवाही मिशनरी सेवा करने का सबसे बड़ा शस्त्र है. உங்களுடைய வாழ்க்கையில சாட்சி என்பது மிகவும் முக்கியம் உங்களுடைய ஊழியத்துல. और सुसमाचार सर्वसाधारण विश्वासियों के द्वारा बहुत जल्दी फैल जाता है. The gospel will spread through ordinary believers very fast. சாதாரண ஒரு விசுவாசியின் மூலமாக சுவிசேஷம் வெகு விரைவில் மற்றவர்களுக்கு போய் சேரும். You are sent to your family, workplace, community and beyond. நீங்கள் வேலை செய்கிற இடத்துல, உங்களுடைய குடும்பத்தார் மத்தியில, நீங்கள் குடியிருக்கிற பஸ்தியில வெகு விரைவில் கடந்து போகும். Jesus called Pastor Ebenezer many years ago. பாஸ்டர் உங்களுடைய ஆண்டவர் உங்களுடைய போதகரை பல வருஷங்களுக்கு முன்பாக அழைத்தார். Through the obedience, ஆண்டவருடைய கீழ்ப்படிதனால so many people have come to the Lord. ஆண்டவர் சமூகத்தில் अनेक பிள்ளைகள் வந்திருக்கிறார்கள். If everybody will become like Ebenezer, நீங்கள் ஒவ்வொருவரும் உங்களுடைய போதகரை போல மாறுங்க. Andaman Nicobar will be saved. அந்தமான் நிக்கோபார் சீக்கிரமாய் ரட்சிக்கப்படும். Hallelujah. Can we all stand in the presence of God? நம்ம எல்லாரும் எழுந்து நிற்போமா ஆண்டவருடைய சமூகத்துல? And say, Lord, I am ready to go. ஆண்டவரே சொல்லுங்க, ஆண்டவரே நான் போகிறேன். I will do the work of God. ஆண்டவருடைய வேலையை நான் செய்கிறேன். Mission is to accomplish the salvation of God. ஆண்டவரே எங்களுடைய ஊழியம் ஆண்டவருடைய ரட்சிப்பை கொடுக்கக்கூடியதா இருக்கணும். May God bless you. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். Jesus left heaven to come to the earth. ஆண்டவர் பரலோகத்திலிருந்து மறுபடியும் இந்த பூமிக்கு வருவார். He died on the cross for you and me. அவர் உங்களுக்காகவும் எனக்காகவும் சிலுவையிலே மரித்திருக்கிறார். If we can leave his heavenly comfort and come to you and save the lost, how much more we should have the same heart of Jesus. பரலோகத்தில் தேற்றவாளன் அமர்ந்திருந்து நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறவர் இந்த உலகத்திற்கு வரும்போது நம்மிடத்தில் கேட்பதெல்லாம், நீ எத்தனை பேர் ஆண்டவருக்கு ஆதாயம் பண்ணி இருக்கிற, என்ன செய்திருக்கிற என்று கேட்க போகிறார். Look to the Lord in prayer. ஆண்டவருடைய சமூகத்தில் Everybody close your eyes. எல்லாரும் உங்களுடைய கண்களை மூடுவோமா. God is faithful. ஆண்டவர் உண்மை உள்ள தேவன். The gospel will bring transformation. சுவிசேஷம் மற்றவர்களை மறுரூபமாக்கும். Jesus goes where others won't go. ஆண்டவர் அக்கறை போனார், நீங்களும் அக்கறை போங்கள். Jesus has authority to break every bondage. ஆண்டவர் அவருக்கு அதிகாரம் இருந்தது எல்லா கட்டுகளையும் உடைப்பதற்காக. Jesus will transform the lives completely. ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையை முழுவதுமாக மறுரூபமாக்கி இருக்கிறார். Jesus will send you as a missionary. ஆண்டவர் உன்னை ஊழியனாய் அனுப்ப விரும்புகிறார். May God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். Thank you. அப்படி எல்லாரும் கண்களை மூடி தேவ சமூகத்தில் இந்த நாளில் கேட்போம். இந்த நாளில் ஒரு 10 பேருக்கு ஜெப குறிப்பு கொடுத்திருக்கிறேன். இந்த 10 பேரோடு கூட தான் ஆண்டவர் இன்னைக்கு நிறைய பேசியிருக்கான்னு நினைக்கிறேன். கர்த்தருடைய பிள்ளைகளை இந்த நாளில் கட்டப்பட்டு அநேக மக்கள் இருக்கிறாங்க. அநேகர் பிசாசின் பிடியில கட்டி இருக்கிறாங்க. அநேக வியாதி கட்டில இருக்கிறாங்க. இந்த நாளில் அவர்களை விடுவிப்பதற்கு ஆண்டவரே என்னை அனுப்பும், நான் போகிறேன் என்று சொல்லுகிற எத்தனை பேர் இந்த நாளில் இருக்கிறீங்க? எத்தனை பேர் உங்களை சார்ந்தவர்கள், உங்களுடைய குடும்பத்தார், உங்களுடைய இனஜன பந்துக்கள், உங்களுடைய உடன்பிறப்புகள் நரகத்தில் இருக்கும்போது நீங்க பரலோகத்தில் இருக்கிறது நல்லதா இருக்குமா? ஐஸ்வர்யவானுடைய வாழ்க்கையில, லாசருடைய வாழ்க்கையை நம்ம பார்க்கும்போது என்ன நடந்தது என்று தெரியும். இன்றைக்கு கால வேளையில ஆண்டவருடைய சமூகத்தில் கேட்கப்பட்டதான அந்த வசனத்திற்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் கைகளை வலது கரத்தை உயர்த்தி, ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற கட்டுகள், என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிறதான பலவீனங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவரே நீர் உடைத்தெறிந்திருக்கிறீரே, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் வாய்களை திறந்து, ஆண்டவரே என்னை அனுப்பும் ஆண்டவரே, என்னை அனுப்பும் ஆண்டவரே, எப்படி ஆகிலும்
ஒரு கூட்ட ஜனங்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கிறவனாய் ஆண்டவர் என்னை மாற்றுவீராக, என்னை மாற்றுவீராக, என்னை மாற்றுங்க ஆண்டவரே. உங்க சுவிசேஷ வேலையை நான் செய்யணும் ஆண்டவரே. உங்களுடைய ஒரு ஆத்மா கூட கெட்டு போகக்கூடாது, ஒரு ஆத்மா கூட கெட்டு போகக்கூடாது. எல்லாரையும் இந்த அந்தமான் தீவில் இருக்கிற எல்லா விதமான ஜனங்களுக்காக நம்ம ஜெபம் பண்ணணும். எல்லாம் வலது கரத்தை உயர்த்தி ஆண்டவரே இங்க இருக்கிற பெங்காலி மக்களுக்காக ஜெபம் பண்ணுகிறோம். அவங்க எல்லாம் ரட்சிக்கப்பட நல்ல ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். இந்த நாட்களில் ஜெபித்து கொண்டு இருக்கிறோமே பெங்காலி மக்கள் ஆண்டவரே சந்திக்கணுமே, இங்க இருக்கிறதான தமிழ் மக்களை சந்திக்கணுமே, இங்க இருக்கிற தெலுங்கு மக்கள் ரட்சிக்கப்படணுமே, இங்க இருக்கிற ஆதிவாசி மக்கள் ரட்சிக்கப்படணுமே, இங்க இருக்கிற லோக்கல் மக்கள் ரட்சிக்கப்படணுமே, இங்க இருக்கிற கரைன் மக்கள் ரட்சிக்கப்படணுமே, பஞ்சாபி மக்கள் ரட்சிக்கப்படணுமே ஆண்டவரே. இங்க இருக்கிறதான எல்லா உயர் அதிகாரிகளும் ரட்சிக்கப்படணுமே. ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுவோமா. நல்ல வாய்களை திறந்து அவங்களுக்குள்ள இருக்கிற எல்லா கட்டுகளும் உடைக்கப்படுவதாக ஆண்டவரே. அவங்களை ரட்சிக்கணும், ரட்சிக்கணும், விடுதலையாக்கும் ஆண்டவரே, விடுவியும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விடுதலை, விடுதலை தாரும், விடுதலை தாரும் ஆண்டவர். இயேசுவின் நாமத்தினாலே ஒரு பெரிய விடுதலையை இந்த பிள்ளைகளுக்கு நீர் கட்டளையிடும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார், என்ன ஆனந்தம். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார், என்ன ஆனந்தம். பாடி பாடி மகிழ்வேன், தினம் ஆடி ஆடி நான் பாடி பாடி மகிழ்வேன், தினம் எங்கும் ஓடி ஓடி சொல்லுவேன், எங்கும் ஓடி ஓடி சொல்லுவேன், என் இயேசு ஜீவிக்கிறார், என் இயேசு ஜீவிக்கிறார். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார், என்ன சொல்லுங்க பாப்போம். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார், என்ன ஆனந்தம். அவர் தேடி ஓடி வந்தார், என்னை தேடி அணைத்து கொண்டார். அவர் தேடி ஓடி வந்தார், என்னை தேடி அணைத்து கொண்டார். என் பாவம் அனைத்தும் மன்னித்தார், என் பாவம் அனைத்தும் மன்னித்தார். புது மனிதனாக மாற்றினார், புது மனிதனாக மாற்றினார். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார். எப்படி அந்த பிசாசின் பிடியில் இருந்ததான லேகியோன் ஒரு புதிய மனிதனாய் மாற்றப்பட்டாங்க, இன்னைக்கு உன்னுடைய வாழ்க்கை அப்படி மாறும். ஓ ரபஹதரலா ஜீசஸ், ஆமென், ஆமென். என்ன ஆனந்தம். விடுதலை நாயகன், விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார், என்ன ஆனந்தம். அவர் தேடி ஓடி வந்தார், என்னை தேடி அணைத்து கொண்டார். அவர் தேடி ஓடி வந்தார், என்னை தேடி அணைத்து கொண்டார். என் பாவம் அனைத்தும் மன்னித்தார், புது மனிதனாய் மாற்றிவிட்டார். ஓ மனிதனாக, ஆமென், புது மனிதனாய் மாற்றினார். விடுதலை, ஆமென். ரபகதரலவா நீமகதருடைய ரத்தனா நீபலகத்தனா, ஆமென். என்ன ஆனந்தம். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார், என்ன ஆனந்தம். அவர் தேடி ஓடி வந்தார்,
உங்களை என்னை ரட்சிக்கும்படி அவர் தேடி ஓடி வந்தார். புது மனிதனாய் உங்களை என்னை மாற்றி இருக்கிறாரே. மாற்றப்பட்டதான நம்முடைய வாழ்க்கை இன்னைக்கு எப்படி இருக்கிறது? அந்த லேகியோன் பிசாசு பிடித்திருந்தவன் மாற்றப்பட்ட போது அவனுடைய கிராமத்தில் போய் அவன் மற்றவர்களுக்கு எனக்கு விடுதலை தந்த ஒருவரை குறித்து அவன் சொல்ல ஆரம்பித்தானே. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் விடுவிக்கப்பட்டதான நீங்கள் உங்களுடைய நண்பர்களிடத்துல, வேலை செய்கிற இடத்துல, தொழில் செய்கிற இடத்துல, உங்களுடைய சமுதாயத்துல இயேசு என்னை தேடி வந்தார், என் பாவங்களை விடுதலை தந்தார், என் வியாதியிலிருந்து விடுதலை தந்தார் என்று சொல்லுவீர்களா? சொல்வீர்களா? உங்களை ஆண்டவருடைய கருத்தில் ஒப்பு கொடுப்பீர்களா? ஆண்டவரே, என்னை ஒப்பு கொடுக்கிறேன். நான் இன்றைக்கு இந்த டிசம்பர் மாதம் முடியதுக்குள்ள அநேகருக்கு நான் ஆண்டவருடைய சுவிசேஷத்தை குறித்து நான் சொல்ல எனக்கு ஒரு வாய்ப்பை தாரும். என்னை ஒரு வாய்க்கால பயன்படுத்தும் ஆண்டவர். எப்படி ஆயிடும் கடந்த மாதத்தில் இந்த கிறிஸ்துமஸ் ப்ரோக்ராமை குறித்து நீங்க எல்லாம் ட்ரைனிங் எடுத்தீங்க. எப்படி ஆயிலும் ஒரு குழுவை உருவாக்கி அவங்களுக்கு ஆண்டவரை குறித்து சொல்லணும். எனக்கு அதுக்கு ஒரு வழியை இன்றைக்கு ஆண்டவரே நீர் தாரும். ஆவியானவர் இன்றைக்கு நான் கொடுத்த ஜெப குறிப்புக்கும் உங்களுக்கு சொல்லப்பட்டதான செய்திக்கும் ஒரு பயங்கரமான ஒரு கனெக்ஷன் இருக்குது. இந்த டிசம்பர்ல நம்ம செய்வோமா? ஆண்டவரே, அதை செய்வதற்கு ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லுகிறவர்கள் உங்களுடைய வலது கரத்தை உயர்த்துங்க பார்க்கலாம். நான் ஆண்டவருடைய சுவிசேஷத்தை எப்படி ஆயிலும் இந்த டிசம்பர்ல அநேகருக்கு சொல்லிடுவேன். குறைந்தது ஒரு 10 நபருக்கு ஆயிலும் ஆண்டவர் இந்த டிசம்பர்ல இயேசு ஏன் இந்த உலகத்துக்கு வந்தார் என்பதை நான் சொல்லுவேன். ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தினவர்களுக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். உங்களுடைய கரங்களை ஆண்டவர் பார்க்கிறார். இந்த நாளில் கேட்ட செய்தி போல அந்த லேகியோன் பிசாசு பிடித்திருந்தவன் போய் மற்றவர்களுக்கு சுவிசேஷம் சொன்னானே, அதே போல உங்களுடைய வாழ்க்கையும் காணப்படட்டும். கர்த்தர் அதற்கு உங்களுக்கு உதவி செய்வார். கிருபையுள்ள நல்ல தகப்பனே, அன்பின் ஆண்டவரே, இந்த நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளின் ஆராதனைக்கு வந்ததான ஜனங்களோடு கூட நீர் பேசுனீர், அதற்காய் நன்றி ஆண்டவரே. இந்த லேகியோன் பிசாசு பிடித்திருந்தவன் கட்டப்பட்டிருந்ததான அந்த மனிதன் இயேசுவனிடத்தில் வந்து அவனை ஆராதித்த போது அவனுக்கு ஒரு பெரிய விடுதலை கிடைத்ததே. அவன் வஸ்திரம் தரித்தவனாய் உட்கார்ந்து புத்தி தெளிந்தவனாய் அவன் இயேசுவோடு கூட போனான். ஆண்டவர் சொன்னாரே, நீங்க புறப்பட்டு போங்கன்னு சொல்லி அவன் போய் கிராமத்தில் போய் இயேசு அவனுக்கு செய்த அற்புதங்களை சொன்னது போல இந்த ஜனங்கள் எல்லாம் வருகிற டிசம்பர் மாதத்துல ஆண்டவரே, இயேசு இந்த உலகத்துக்கு ஏன் வந்தார் என்று சொல்ல கர்த்தர் கிருபை பாராட்டும். எங்கள் மத்தியிலே செய்தியை கொடுத்த அருமையான பாஸ்டருக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம், சிஸ்டருக்காக ஜெபம் பண்ணுகிறோம். கர்த்தர்களுக்கு தானமாய் கொடுத்த 3 பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுகிறேன். கர்த்தாவே, அந்த பிள்ளைகளையும் குடும்பங்களையும் கர்த்தர் ஆசீர்வதியும், அவருடைய ஊழியங்களை ஆசீர்வதியும். இந்த நாளில் அவருடைய பிரயாணங்களிலே நீர் கூட இரும். ஆண்டவருடைய நாமம் மையப்படட்டும். மறுபடியும் நாங்கள் காணும் மட்டும் சட்டைகளின் மரவலை மூடிக்கொள்ளும். புதிய மாதம் எங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாக இருக்க உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை, என் உள்ளுள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே